சூரத்துல் அராஃப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவில் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த சரித்திரத்தை நமக்கு நினைவூட்டினானோ அதுபோல சில நபிமாருடைய சரித்திரங்களை அல்லாஹ் இந்த சூறாவில் தொடர்ச்சியாக சொல்லி வந்தான். எதுக்காக அல்லாஹு தஆலா நபிமாருடைய சரித்திரங்களை சொல்றான்? ஃபக்குஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன். அல்லாஹ் இதில் படிப்பினைகளை வச்சிருக்கிறான். சம்பவங்கள் சொல்றது எதுக்காக? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி எல்லா நபிமார்களும் அல்லாஹுனால் அனுப்பப்பட்டு மக்களிடத்தில் இந்த வாழ்க்கையினோட நோக்கத்தை எடுத்து வச்சாங்களோ, அல்லாஹ் யாருங்கிறத அறிமுகம் செஞ்சாங்களோ, இந்த வாழ்க்கை எதுக்காக தரப்பட்டிருக்குது, நாம் எதுக்காக வந்திருக்கிறோம், எதில் கவனம் செலுத்தணும், இந்த வாழ்க்கைக்கு பிறகு நாம் எதை சந்திக்க போகிறோம், முடிவில்லாத ஒரு நெடிய வாழ்க்கை இருக்குது என்ற விஷயத்தை சொல்ல வந்தாங்களோ, அதே விஷயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கடைசி நபியாக வந்து சொன்னாங்க. எப்படி எல்லா நபிமார்களும் இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட போய் சொல்லும் போது சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சோ, அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் அதை விட அதிகமாக ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, உதீது ஃபில்லாஹி மா லம் யுத அஹத். அல்லாஹ்வின் விஷயத்தில் யாரும் நோவினை செய்யப்படாத அளவுக்கு நான் நோவினை செய்யப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக எல்லா நபிமார்களும் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அது அல்லாஹு தஆலா சுருக்கமான வார்த்தையில் நமக்கு சொல்லி காட்டணும். ஒவ்வொரு நபியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அது உலகத்தினோட நியதி. அது மனிதர்களுக்கு ஏகத்துவத்தை பற்றி சொல்லும் போது ஈமான் இல்லாதவங்க, ஷிருக்கில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்க இதை வெறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆரம்பத்தை கேட்கும் போது அது வெறுப்பை ஊட்டும். ஷைத்தான் அதை மிகப்பெரிய ஒரு விஷயமாக, மோசமான விஷயமாக காட்டுவான். ஏன்னா ஷைத்தானுக்கு வேலையே என்ன? அல்லாட்ட அவன் சவால் விட்டுட்டு வந்திருக்கிறான், நான் இவங்க எல்லாருமே முஷ்ரிக்கீங்களா மாத்துறேன்னு சொல்லி, இணை வைக்கக்கூடியவங்களாக ஆக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான். அவனுடைய வேலையே அதுதான். ஷைத்தானுடைய ஒற்றை நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நபிமார்கள் எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டாங்களோ அதுக்கு எதிரான நோக்கத்தை நிறைவேற்ற தான் ஷைத்தான். நபிமார்கள் நோக்கம் என்ன? அல்லாஹுடைய ஏகத்துவத்தை உலகத்தை நிலைநாட்டணும். இந்த அகிலங்களை படைத்து பரிபாலித்து இயக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அவன் மட்டும்தான் வணங்கப்பட தகுதியானவன். அவனுக்கு முன்னாடி மட்டும்தான் சிரம் பணியணும். வேறு யாருக்கு முன்னாடியும் சிரம் பணியக்கூடாது. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஒற்றை வார்த்தையை கொடுத்து தான் எல்லா நபிமார்களையும் அனுப்புனான். இப்போ ஷைத்தானுக்கு நோக்கேன்னா அதை உடைக்கணும். இப்போ அல்லாஹும் சொல்லிட்டான் இந்த விஷயத்தில் வந்து பெரும்பான்மையானவங்க, வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் பெரும்பான்மையானவர்கள் நரகத்துக்கு தான் போகிறாங்க. பெரும்பான்மையானவங்க. இன்னைக்கு உலகத்தில் பெரும்பான்மை அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவங்க, அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவங்க தான் அதிகம். வாழ்க்கை நோக்கத்தை புரியாதவங்க. அல்லாஹ் அதுக்கு அடையாளத்தை சொல்கிறான். அல்லாஹுவை விளங்குறதுக்கான ஆற்றலை ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். லஹும் குலூபுன், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எல்லாருக்குமே இருக்குது. ஈமான் இல்லாத ஒரு மனுஷனை கூப்பிட்டும் அவனுக்கு நன்மை எது பாவம் எதுன்னு தெரியுங்கிறத அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறான். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா.
ஒவ்வொரு மனிதன்ட்டையும் திருட்டு பாவங்கிறத எல்லாருமே சொல்லுவாங்க, விபச்சாரம் பாவங்கிறத எல்லாரும் சொல்லுவாங்க, பொய் சொல்றது கூடாதுன்னு முஸ்லீம் அல்லாதவங்களும் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்ற மனிதன் இயல்பாகவே நன்மை தீமை எதுன்னு பிரிச்சறியக்கூடிய ஆற்றலை கொடுத்து தான் படைச்சிக்கிறோம். ஆனால் அந்த அறிவை வைத்து சிந்தித்து செயல்பட மாட்டாங்க. அதான் ஈமான் இல்லாதவங்களுடைய அடையாளங்கிற. லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, இல்மு இருக்கும், விளக்கம் இருக்கும், ஆனால் அதை சிந்தித்து செயல்பட மாட்டாங்க. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகளில் கேட்கும் ஆற்றலை நம்ம கொடுத்துருக்குறோம், ஆனால் அந்த கேட்கும் சக்தியை வைத்து எதை கேட்க மாட்டாங்க? அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய விஷயத்தை கேட்க மாட்டாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களிடத்தில் போய் அல்லாஹை பற்றி அறிமுகம் செய்வாங்க. இன்னி தஅவ்து கௌமி லைலம் வ நஹாரா, நான் என்னுடைய சமுதாயத்தை யா அல்லாஹ் பகல்லையும் போய் கூப்பிடுறேன், இரவு நேரத்துலையும் போய் மக்களை போய் சந்தித்து ஒன்றின் பக்கம் அழைப்பு கொடுக்குறேன். நான் ரகசியமாகவும் போய் பேசுகிறேன், பகிரங்கமாகவும் அறிவிப்பு செய்கிறேன். ஆனால் நான் சொல்ல சொல்ல இன்னி குல்லமா தஅவ்துஹும் லிதக்ஃபிர லஹும், நான் அவங்களை நீ மன்னிப்பதற்காக அவர்களை நான் அழைக்கும் போதெல்லாம் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபி ஆதானிஹிம், தங்களுடைய காதுகளில் கையை வச்சு பொத்திக்கிறாங்க. இதை பற்றி பேசினா, அல்லாஹை பற்றி பேச வந்தாங்கன்னா வெறுப்பால் காதை பொத்திக்கிறாங்க, இதை பற்றி பேசாதீங்க அப்படி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, நான் என்ன செய்வேன் அல்லாஹ்? இத்தனை வருஷமாக, பல 100 வருஷங்கள், பல 100 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம், ஒரு 100 வருஷம் இல்லை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 50 அல்ஃப சனா, அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஃபலபிஸ ஃபீஹிம் 50 அல்ஃப சனா இல்லா 50 ஆமா, 1000 வருஷத்துக்கு 50 வருஷம் குறைவுங்கிற அல்லாஹ். 950 வருஷம் நபியாக இருந்திருக்கிறாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பாங்க. கடைசியாக தான் அல்லாஹ்ட்ட இப்படி சொல்லி காட்டுறாங்க, இல்லை யாரும் நீ கேட்குற மாதிரி இல்லை, இவங்களை அழிச்சிரு அப்படின்னு சொல்லி. ஆக அந்த காதுகளை வைத்து அல்லாஹுவின் விஷயம் பேசப்பட்டால் கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு சொன்னால் புரியாது. வலஹும் அயுனுன் லா யுபஸிரூன பிஹா, கண்ணில் பார்க்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்குறோம் மனுஷனுக்கு, மனிதர்களுக்கு பார்க்கும் ஆற்றலை நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த பார்வையை வைத்து படிப்பினையோட என்னுடைய படைப்பை பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய சிந்தனை வருதா? வராது. இவங்கெல்லாம் யாருண்டா அல்லாஹ் சொல்றான், உலாஇக கல் அன்ஆம், இவர்கள் மிருகத்தை போன்றவர்கள். ஆடு மாடு ஏதாவது ஒரு சிந்தனையோட பார்க்குமா? சிந்திக்காது. ஆடு மாடோடு ஒப்பிட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், அதாவது பரவாயில்லை, பல்ஹும் அதல், அதை விட கேடு கட்டவன் மனிதன். ஆடு மாடுக்கு நான் அறிவை கொடுக்கல, அதனால அதை சிந்திக்காது. நம்ம எதுக்கு பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், நாம எப்படி மனுஷனுக்கு அடிமையாக இருக்கணும், அதெல்லாம் யோசிக்காது. தீனி கொடுக்குறான், அதுக்கு அதாவது நன்றியோடு இருக்குதுங்கிறான் அல்லாஹ், அதாவது நன்றியோடு இருக்குது. ஆனால் மனிதன் நன்றி கெட்டவன். பல்ஹும் அதல், அதை விட கேடு கெட்டவன். அவன் எவ்வளோதான் தர்ம சிந்தனை உள்ளவனாக இருக்கட்டும், எவ்வளோ நல்லவனாக இருக்கட்டும், ஆனால் அவன் அல்லாஹ்வை நம்பலை என்று சொன்னால் வேஸ்ட். அவனுடைய எந்த தர்மமும் ஒப்புக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வை விசுவாசிக்கலை, அல்லாஹ் இருக்கிறாங்கிறதே நம்பலை, அல்லாஹ் இருக்கிறான்னு நம்பி அல்லாஹ்வுக்கு இணையாக வேறொன்னு ஆக்கிக்கிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை மற்றவங்களுக்கு செய்கிறாங்க என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டாங்க. கண்ணிமிக்க அல்லாஹ்னுடைய இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ் இன்னைக்கு சொல்லி காட்டினா, ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் படைச்சிட்டு, وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி அவங்களுடைய முதுகந்தண்டை அல்லாஹ் தடவி விட்டானா. கியாமத்து வரை வரக்கூடிய மனித சமுதாயத்தை அல்லாஹ் அங்கே வெளியாக்கி வச்சான். எல்லாருடைய ரூஹுகளும் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. ஆலமுல் அர்வாஹ், நம்ம எல்லாருடைய ரூஹும், இப்போ இருக்கிற இனி வரக்கூடியவங்க, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா மனிதர்களுடைய, முஸ்லீம்கள், காஃபிர்கள், யஹூதிகள், நசாராக்கள், எல்லாருடைய ரூஹையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தானா.
சேர்த்து வச்சு அல்லாஹ் கேட்டானா, அலஸ்துபி ரப்பிக்கும், நான் தானே உங்களுடைய ரப்பு, நான் இல்லையா? எல்லாரும் ஒற்றை பதில சொன்னாங்க, எல்லா மனிதர்களும். பலா, ஏன் இல்லை அல்லாஹ், நீ தான் எங்களுடைய ரப்பு, உன்னை நாங்கள் யாரையும் ரப்பா ஏற்க மாட்டோம்னு சொன்னாங்க அல்லாட்ட. அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை ஏன் செஞ்சான், அதையும் காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். நான் ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டு நான் தான் ரப்புன்னு உங்களை சொல்ல வச்சுக்கிறேன்னா, நாளைக்கு மறுமையில் வந்து சொல்லக்கூடாது. மறுமைக்கு போன பிறகு ஞாபகம் வந்துடும். உலகத்தில் மறந்து இருக்கிறோம், மனுஷன் மறதியால். அல் இன்சான், இன்சான்டாலே நிஸ்யான்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. அரபியில் பொதுவாக எந்த பொருளுக்கு பேர் வச்சாலும் அதிகமான வார்த்தைகளுக்கு பொருளோடு தான் வைப்பாங்க. அரபியில் அது ஒரு சிறப்பு. இப்போ உலகம்னு இருக்குது, அரபியில் அதுக்கு பேர் என்ன? துன்யா. துன்யா அப்படிங்கிறதுடைய அடிப்படை என்னன்னா தனியா. தனியாண்டா மதிப்பில்லாததுன்னு அர்த்தம். மதிப்பில்லாத ஒரு பொருளுக்கு தனியான்னு சொல்லுவாங்க அரபியில். அதுலேருந்து வந்து தான் துன்யா. ஆஹிரா, மர்ம வாழ்க்கை. ஆஹிரனா கடைசி, அது கடைசியில் வரப்போகுது, அதனால மர்ம வாழ்க்கைக்கு அரபியில் ஆஹிரான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இன்சான் அப்படிங்கிறது மனிதன்ட்டு சொல்கிறோம். அது எதுலேருந்து வந்துச்சு? மூலப்பொருள் அரபியில்னா நிஸ்யான். நிஸ்யான்னா மறதி. மனுஷனுக்கு மறதிங்கிற தன்மை இருக்குது. அதை நினைவூட்டுறதுக்கு தான் நபிமார்கள் வர்றாங்க, வேதங்கள் வருது. ஆலமுல் அருவாகல நம்மெல்லாம் இருந்தோன்னு யாருக்கும் ஞாபகம் இருக்குதா? நம்மகிட்டலாம் அல்லாஹ் கேட்டேங்கிறான், ஞாபகம் இல்லை, ஆனால் நம்புகிறோம். அதான் ஈமான். அல்லாஹ் சொல்லிட்டா நடந்துக்குது. இந்த உடம்போடு அந்த ரூஹு சேர்ந்ததுனால மறந்து இருக்குது. இந்த உடம்புலேருந்து ரூஹு எடுக்கப்பட்டால் ஞாபகம் வந்துடும். இந்த உடம்போடு சேர்ந்ததுனால மறந்துட்டோம். எப்போ இந்த உடம்புலேருந்து ரூஹு எடுக்கப்படுமோ அப்போ எல்லாம் ஞாபகம் வந்துடும், பழசெல்லாம். தெரியாமல் போச்சு, ஆமாம் இப்படி நடந்துச்சே அல்லாஹ். அப்போ நம்ம அல்லாஹ் தான் நம்மளோட ரப்புண்டு நம்ம அல்லாட்ட வாக்கு கொடுத்துட்டு இங்கே வந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு அல்லாஹ்வை நிராகரித்த ஒரு மனிதனை நாளை ஆகிரத்தில் அவனை நரகத்தில் போட முன்னாடி அல்லாஹ் கேட்பானா. பொதுவாக நரகத்துக்கு போகிற நேரம் வந்துட்டா மனிதனுடைய நிலை எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் பல வார்த்தைகளில் பல இடங்களில் அந்த காட்சியை நமக்கு படம் பிடிச்சி பார்க்குற மாதிரி சொல்லி காட்டுவான். மனிதன் அந்த நேரத்தில் பீதியில் என்னவெல்லாம் செய்வான். அவனுக்கு எப்படியெல்லாம் மனசு இருக்குன்னு சொன்னால், பூமி அளவுக்கு தங்கம் இருந்தால் கூட, பூமி அளவுக்கு தங்கம் இருந்தால் கூட அவ்வளோத்தையும் பரிகாரமாக கொடுத்துட்டு, எல்லாம் இந்த நான் முழு உலகத்தையும் உன்கிட்ட தந்துடுறேன், என்னையை உற்று அப்படின்னு சொல்லி ஃபிதியாவா பரிகாரமாக கொடுக்க மனிதன் தயாராக இருப்பான். தான் குடும்பத்தையெல்லாம் ஒப்படைச்சிட்டு நம்ம தப்பிச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்குலாம் மனிதன் வந்துடுவான். இதெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி ஒரு மனிதனை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா ஒரு காஃபிரை மறுமையில், இந்த நேரத்தில் உன்னிடத்தில் பெரிய செல்வம் இருந்து அத்தனையும் நீ எனக்கு தந்துட்டு நான் உன்னை விட்டுறேன்னு சொன்னால் நீ தந்துடுவாதானேன்னு கேட்பானா. என்ன சொல்லுவான் அவன்? ஆமால்லா, உனக்கு என்ன வேணும், நான் அதை எல்லாத்தையும் தந்துடுறேன், என்னை விட்டுரு அப்படி சொல்லுவாதானே அப்படிமா. ஆமான்னு சொல்லுவான் மனுஷன். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நான் அவ்வளோலாம் உன்கிட்ட கேட்கலையே, நான் உலகத்தை வாழும் போது ஒன்று நான் அவ்வளோலாம் கேட்கலையே, எனக்கு இணை வைக்காதன்னு மட்டும்தானப்பா சொல்லியிருந்தேன். என்னையே நம்பு, நான் ஒருத்தன் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், எனக்கு இணையாக நீ யாரையும் ஆக்கிறாத, இதை மட்டும்தான் நான் உன்கிட்ட கேட்டிருந்தேன். முழு சொத்தையுமா நான் உன்கிட்ட கேட்டேன். கேட்டால் கொடுத்தா ஆகணும். அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் திருப்பி கொடுக்கணும். அல்லாஹ் அப்படி ஆட்டையும் கேட்க, முழு சொத்தையும் சக்காத்து கொடுங்க நல்லா சொல்லிக்கிறானா? கொடுத்தது அல்லாஹ், கேட்குறது எவ்வளவு? கேட்குறது எவ்வளவு? 2%, 100ல் 2. முழுசா நான் உன்கிட்ட கேட்கலையே. ஆனால் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? முழுசா கொடுத்தாங்க, முழுசா கொடுத்தாங்க. ஆக நன்றியோடு நடக்கணும். அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னால் நன்றி உள்ள குணம். அப்போ இதை மக்களுக்கு நினைவூட்டுறது, மனிதர்களுக்கு நினைவூட்டுறது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கட்டாயம். இது வாழ்க்கையோட நோக்கம் என்ன? அடிப்படை முதல்ல அல்லாஹ்வை விளங்கணும். அல்லாஹுக்கு இணை வச்சிடக்கூடாது, அல்லாஹுக்கு இணை வச்சிடக்கூடாது. இதுதான் நபிமார்கள் உலகத்தில் வந்து சொன்னாங்க. அப்போ அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்கள அல்லாஹ் எப்படி காப்பாற்றினாங்கிற செய்தி அல்லாஹ் சொல்கிறான். ஏற்காதவங்களை அழித்த விதத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். சில நேரங்களில் அல்லாஹ் மறுக்கக்கூடியவங்க உலகத்தை நல்லா இருப்பாங்க, நல்லா அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, நல்லா அனுபவிப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான் நம்ம எல்லாம் கொடுத்துருவோம். சில நேரத்தில் எந்த அளவுக்கு ஆயிருண்டா, முஸ்லீம்கள் அவங்கள பார்த்துட்டு நம்ம முஸ்லீமாக இருந்தால் ஒன்றும் கிடைக்காது போல்,
சூரா ஜுஹ்ருஃப்ல அல்லாஹ் சொல்லுவான், நாம் நாடி இருந்தால் என்னை நிராகரிக்கக்கூடிய நிராகரிப்பாளர்களுக்கு, எனக்கு இணை வைக்கக்கூடிய இணை வைப்பாளர்களுக்கு அவருடைய வீடு வாசல்களையெல்லாம் தங்கத்தாலே நான் உலகத்தில் கொடுத்துருப்பேன். எதால் கொடுத்துருப்பேங்கிறான்ல? தங்கத்தாலேயே. வீடு வாச படி மேலே முகடு இது எல்லாமே நான் தங்கத்தால் யாருக்காவது அப்படி இருக்குதா? அல்லாஹ் நிராகரிக்கும் தங்க வீடு கட்டி வாழ்கிறாங்களா? அல்லாஹ் சொன்னா கொடுக்கல. பொதுவாக நான் ஈமான் ஏற்காதவங்களுக்கு கொடுத்துட முடியும். ஏன்னா அவனுக்கு இதுதான் சொர்க்கம், இங்கே அனுபவிச்சுக்கிறட்டும், அவன் அதானே ஆசைப்படுறான். மறுமையை நம்பலைல. மறுமையை நம்பாதவங்களுக்கு உலகம்தான் சொர்க்கம், மறுமையை நம்பினவங்களுக்கு இது ஜெயிலு மாதிரி தான். அத்துன்யா சிஜ்னுல் மூமின் ஓ ஜன்னத்துல் காஃபிர். துன்யா இருக்குது ஈமான்தாரிகளுக்கு ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறவங்க. நினச்சதை சாப்பிட இயலாது, ஹலாலை தான் சாப்பிடணும். நினச்சதை பார்க்க இயலாது, ஹலாலை தான் பார்க்கணும், ஹராமை பார்க்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் நினச்சதை பேசுகிற இயலாது, பொய் பேசுகிற இயலாது, புறம் பேச இயலாது, யாரையும் கேலி செய்ய இயலாது, நாவை அடக்கணும். ஒரு முஸ்லீம் நினச்சதை கேட்க இயலாது, இசை கேட்கக்கூடாது, பாவம் பேசுறதை கேட்கக்கூடாது, கையை காலு, இப்படி எல்லா விஷயத்தையும் கட்டுப்பாடு இருக்குது. ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு மூமினுக்கு உலக வாழ்க்கை. அப்போ யாருக்கு இது சொர்க்கம்? அல்லாஹ்வை நிராகரிக்கிறவங்களுக்கு இந்த சின்ன வாழ்க்கையை சொர்க்கமாக்கிறேங்கிறான். ஆனாலும் அவங்களுக்கு நான் ஏன் தங்கத்தால் மாளிகைகளை உலகத்தை நான் கொடுக்கலைன்னா, அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவங்களும் ஈமானை விட்டுருவாங்க. ஆஹா, முஸ்லீமாக வந்தால் ஒன்றும் கிடைக்காது போல, நாமளும் ஈமானை விட்டுட்டா தான் இவங்கள மாதிரி சொர்க்கத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் அவங்கள பார்த்து என்ன ஆகிடக்கூடாது, தங்களுடைய ஈமானை விட்டுறக்கூடாது, அந்த பெரிய செல்வத்தை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவனுக்கே கொடுக்காம வச்சுக்கிறேன். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. அப்போ நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் ஈமான். அப்போ இந்த ஈமான்தாரிகளுடைய மிகப்பெரிய முதன்மையான பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஈமானை மக்கள்கிட்ட அறிமுகம் செய்யணும், இந்த ஏகத்துவத்தை மக்கள்கிட்ட அறிமுகம் செய்யணும். இது அறிமுகம் செய்ய வேண்டிய விஷயம். இது ஈமான்தாரிகள் தங்களுக்கு இடையிலையும் அறிமுகம் செஞ்சுட்டே இருக்கணும். ஈமான் இல்லாத மக்கள்கிட்டையும் கொண்டு போய் அறிமுகம் செய்யணும், இதை வியாபாரம் செய்யணும், அவங்க மத்தியிலும் போய் தியாகம் செய்யணும், அவங்களால வர சிரமங்களை சகிக்கணும். நீங்கள் அல்லாஹை பற்றி பேசுகிறதுனால, சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கறதுனால உங்களுக்கு சோதனைகள் வரலாம், அடி விழுகலாம், எல்லாம் அதெல்லாம் தாங்கினா பிறகு கிடைக்கிற கிஃப்ட்டு பெரிய விஷயம். குறைஞ்சபட்சம் முஸ்லீம்கள் தங்களுக்கு இடையில் இருக்கிற இதை பாதுகாத்து கொள்ளணும். இந்த ஈமான முஸ்லீம்கள் இழந்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவங்களுடைய பொறுப்பாக சொன்னான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். முதல் வேலை ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்களுடைய முதலாவது தன்மை அல்லாஹ் சொல்றான், இவர்கள் தங்களுக்கிடையே நலவான விஷயங்களை ஏவிக்கிட்டே இருப்பாங்க. ஈமானை பற்றியும், தொழுகையை பற்றியும், ஃபர்லான விஷயங்களை பற்றியும், ஹலாலை பற்றியும் மக்களுக்கு இடையில் நினைவூட்டிகிட்டே இருப்பாங்க. வ யன்ஹவுன அனில் முன்கர். எது பாவமோ, எது ஷிர்கோ, எது அல்லாஹுக்கு கோபத்தை உண்டாக்குமோ அதை விட்டும் தானும் தவிர்த்து மக்களையும் அதை விட்டு பாதுகாத்துட்டு இருப்பாங்க. இது முக்கியமான வேலையாக அல்லாஹ் அந்த உம்மத்துக்கு சொல்லலாம். இதை செய்யலைண்டா உலகத்திலேயே நான் உங்களை சோதிப்பேங்கிறதையும் அல்லாஹ் சொல்லலாம். இதுக்கு உதாரணமாக அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பனு இஸ்ரேலை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சொன்னால், அதில் இத் காலத் உம்மத்தும் மின்ஹும், அந்த பனு இஸ்ரவேலர்களை 3 அல்லாஹ் பிரிக்கிறான். 3 குரூப்பாக இருந்தாங்க. ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து மீன் பிடிக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். தந்திரமாக மீனை பிடிச்சாங்க. நேராக தானே போய் பிடிக்கக்கூடாது, கரையில் குழியை வெட்டி வச்சுருவாங்க, அலை அடித்து அப்படி மீனை போட்டுட்டு தண்ணி போயிடும். என்னைக்கு மீனை பிடிக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னானோ அன்னைக்கு தான் மீன் அதிகமாக வருமா. அன்னைக்கு தான் மீன் என்ன செய்யுங்க, சனிக்கிழமை தான் மீன் நிறையா வரும் அவங்களுக்கு. அல்லாஹ் இதை சோதனைக்காக இப்படி செஞ்சவங்கிறான். கதாலிக்க நபுலூஹும், அவங்கள சோதிக்கணுங்கிறதுக்காகவே லீவு நாளில் நிறையா வர வச்சேன். என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க தந்திரத்தை கையாண்டு என்ன செஞ்சாங்க, மீன் அதில் உழுவுற மாதிரி குழிகளை வெட்டி வச்சாங்க. தந்திரத்தை கையாளக்கூடாது. ஒரு விஷயத்தை அல்லாஹ் தடை செஞ்சிட்டானா அதை ஹலாலாக்க முயற்சி செய்யக்கூடாது. தந்திரமான வழியில் அதை அனுபவிக்கக்கூடாது. காரணத்தை சொல்லி அந்த பாவத்தில் ஈடுபடக்கூடாது. அதை அந்த யூதர்கள் செஞ்சாங்க. ஒரு சாராரு இதை வேடிக்கை பார்த்துட்டு, அவங்க செய்யலை, வேடிக்கை பார்த்துட்டு பேசாமல் இருந்தான், பற்றி கவலையும் படலை.
அதை பற்றி இறக்கம் அல்ல இப்படி செய்கிறாங்களே அப்படிங்கிற வருத்தம் கூட இல்லை, ஒதுங்கி இருந்தாங்க ஒரு கூட்டம். இன்னொரு சாராரு இதை கவலைப்பட்டு போய் தடுக்கிறாங்க. ஏன் இந்த பாவத்தை செய்கிறீங்க, அல்லாஹ் சனிக்கிழமை புனிதனமான நாளாக ஆக்கி இன்றைய தினத்தில் மீன் பிடிக்கிறது அல்லாஹ் ஹராமாக்கிட்டான், ஏன் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த தடுக்கிறவங்களை பார்த்து இந்த தடுக்காத கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதா இல்லையா, அந்த கூட்டம் போய் தடுக்குது. வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. وَإِذْ قَالَتْ أُمَّةٌ مِّنْهُمْ لِمَ تَعِظُونَ قَوْمًا اللَّهُ مُهْلِكُهُمْ أَوْ يُعَذِّبُهُمْ عَذَابًا شَدِيدًا. கேட்டாங்க, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அவனை போய் தடுத்துட்டு இருக்கிறா, அவன் பாவம் செய்கிறான்டா, அவன் அனுபவிக்க போகிறான். லிம தஇலூன், ஏன் இவங்கெல்லாம் போய் உபதேசம் செய்கிறீங்க? யார் அல்லாஹ் அழிக்க போகிறானோ வேதனை செய்ய போகிறானோ அவன் தொலையட்டும், ஏன் நீங்கள் போய் சொல்கிறீங்க? அப்போ இந்த தடுக்கக்கூடிய மக்கள் பதில் சொன்னாங்க, மஅஸிரத்தன் இலா ரப்பிக்கும் வலஅல்லஹும் யத்தகூன். 2 காரணத்துக்காக நாங்கள் போய் தடுக்கிறோம். ஒன்று, அவன் கேட்டு பயந்து திருந்தி ஒதுங்கலாம், அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். அவன் ஒதுங்காட்டியும் நாளைக்கு அல்லாஹ் மறுமையில் கேட்டா, ஏன் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு கேட்டாக்கா, இல்லை அல்லாஹ் எங்களால் முடிஞ்சதை சொன்னோம், அவங்க வர்றது உன் கையில் இருக்குது, எங்கள் கடமை நாங்கள் போய் தடுத்தோன்னு சொல்லி ஒதுங்கிக்கிடலாம், வேதனையிலேருந்து தப்பிச்சிக்கலாம், அதுக்காக நாங்கள் சொல்கிறோன்னா. அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்லி காட்டிட்டு சொல்கிறான், இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பேச்சு கேட்காத அந்த யூதர்களை, இன்றைக்கி அந்த யூதர்களுக்கு தெரியும் அவருடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட வேதனைக்கு உள்ளானாங்க, அந்த எல்லா சரித்திரமும் அவங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற யூதர்களுக்கு தெரியும். அல்லாஹ் அதை குர்ஆனில் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறான். யூதன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அது தன்னை எப்படி பெரிய ஆள், நாங்கள் அல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளை, நாங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அல்லாஹ் இதை பதிலாக சொல்கிறான். நீ அப்படி தான் உன்னையும் அல்லாஹ் குரங்கா மாற்றினா. அல்லாஹ் சொல்கிறான், இந்த பாவத்தை தடுத்தாங்க, அதை மீறி அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நல்லவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு சுவரை எழுப்பி தங்களையும் அவர்கள் விட்டு பிரிச்சுட்டாங்க. வேதனை வந்தால் கூட நம்ம மேலே அந்த முசீபத்து இறங்கிடக்கூடாது, இவ்வளோ பகிரங்கமாக ஹராமாக செய்கிறாங்களேன்னு சொல்லி அந்த கூட்டம் ஒதுங்கி பெரிய சுவர் எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி மறுநாட்களில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவங்க அந்த பக்கத்திலிருந்து சப்தத்தையே காணோம், கீச்சு முச்சுங்கிற சத்தம் தான் வருதே தவிர மனிதனுடைய குரலை காணோம். இப்போ சுவர் ஏறி பார்க்குறாங்க, குரங்குகளாக இருக்கிறாங்க, குரங்குகளாக எல்லாம் மாற்றிட்டான். இவங்களுக்கெல்லாம் இறக்கம் வந்துருச்சு, போகிறாங்க. அந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்களாக இருந்தவங்களெல்லாம் இவங்களுக்கு சாட தெரியலை, எல்லாம் குரங்காயிருச்சு. ஆனால் அவங்களுக்கு தெரியுது இவங்களாம் நம்முடைய சொந்தக்காரங்க, வந்து அழுகுறாங்க, ஒன்றும் செய்ய முடியலை. 3-4 குரங்கா வச்சு அவங்க எல்லாரையும் அல்லாஹ் அழிச்சிட்டான். குர்ஆனில் அல்லாஹ் இதை சொல்லிக்கிட்டே இருக்க அந்த விஷயத்தை. அவங்கள அல்லாஹ் குரங்குகளாக மாற்றினான், பின்னால் வருபவருக்கு படிப்பினைக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய அடையாளத்தில், கியாமன் சமீபத்தில் என் உம்மத்துக்கு எப்படிப்பட்ட வேதனைகள் வரும்னு சொன்னால், எப்படி என்னுடைய முன் சென்ற சமுதாயத்தினர்களுக்கு வேதனைகள் வந்துச்சோ அது மாதிரியான வேதனைகள் கடைசியில் ஏற்படும். அதில் ஒரு விஷயம், குரங்குகளாகவும் என் உம்மத்தில் மாற்றப்படுவார்கள், பன்றிகளாகவும் கழுதைகளாகவும் மாற்றப்படுவாங்க, கல்மாரி மலையும் பொழியும். கல்மாரி மலை மேலேருந்து எப்போ லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம், உலமாக்கள் விளக்கம் சொல்கிறாங்க, அதுக்கு எந்த சமுதாயத்தில் எந்த கூட்டத்தார்கள் முன் சென்ற கூட்டத்தார்களுக்கு ஒப்பான பாவத்தை இங்கே செய்வாங்களோ அந்த பாவம் மிகைத்து விடுமோ. உதாரணத்துக்கு லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டினான். லூத் நபியினுடைய காலத்தில் அந்த மக்கள் உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு பாவத்தை செஞ்சாங்க. அதுதான் பெண்களை விட்டு ஒதுங்கி ஆண்களுக்குள்ள நிக்காஹ் செய்கிறது. இது அல்லாஹ் வன்மையாக கண்ட, இவ்வளோ அசிங்கமான கேவலமான காரியத்தை உலகத்தில் யாரும் செஞ்சதில்லை, நீங்கள் முதன்மையாக ஆரம்பித்து வச்சிங்கன்னு சொல்லி அவங்கள கண்டித்து எவ்வளவோ லூத் அலைஹிஸ்ஸலாம் போய் நசீஹத் செஞ்சாங்க. உங்களை கேலி கிண்டல் செஞ்சு முதல்ல உங்களை ஊரை விட்டு வெளியாக்கணும். ஃபமா கான ஜவாப கௌமிஹி இல்லா அன் காலு அஹ்ரிஜூஹும் மின் கரியத்திக்கும் இன்னஹும் உனாஸுன் யததஹரூன். கேலி கிண்டலாக பேசினாங்க, இவ்வளோ ரொம்ப பரிசுத்தமானவோ, இவ்வளோ ரொம்ப சுத்தமானவங்க, முதல்ல இவனோட ஊரை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லி நபிமார்களை பேசுனாங்க. கடைசியில் அல்லாஹ் அந்த ஊரினுடைய அழிவை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பல இடங்களில் இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுவான். கல்மாரி நெருப்பு குண்டு மலை பொழியிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கள் மேலே நெருப்பு மலை பொழிய வச்சான். நெருப்பால் பொழிய வச்சு அந்த ஊர் அப்படியே புரட்டி போட்டான் அல்லாஹ் தஆலா. லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி எந்த ஊரில் எந்த நாட்டில் இது மிகைத்து விடுமோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்காக இன்றைக்கி உலக அரங்கில் போட்டு இது நாட்டு சட்டமாக கொண்டு வர்றதுக்கு, இதை அனுமதிக்கிறதுக்கு, இதை ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்கள் உலகத்தில் அமுல்ல வந்துட்டு இருக்குது.
இது மிகைத்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன மாதிரி அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு என்ன வேதனை வந்துச்சோ அதே மாதிரி நெருப்பை கொண்டு அல்லாஹ் அவங்கள சோதிப்பான். அதே மாதிரி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கல மோசடி செஞ்சாங்க. நிலுவையில் கொடுக்கும் போது அளந்து கரெக்டாக கொடுப்பாங்க. ஆனால் அவங்க போய் வாங்கும் போது என்ன செய்வாங்க, கூட கூட வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த விஷயத்தில் மோசடி செஞ்சாங்க ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை. அந்த ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க, கேட்கல. இந்த மாதிரி ஈமானை நிராகரித்தாங்க. கடைசியாக அவங்க என்னாச்சு, அல்லாஹ் அவங்கள இடி பூகம்பத்தை கொண்டு அவங்கள அல்லாஹ் அழிச்சான். அப்போ எந்த ஊரில் எந்த நாட்டில் முன் சென்ற சமுதாயத்தினுடைய பாவங்கள் மாதிரியான பாவம் மிகைக்குமோ அது போன்ற தண்டனைகள் இந்த உம்மத்துக்கு வரும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த மாதிரி எந்த வேதனையும் நம்ம சிக்கிறக்கூடாது. அதுதான் அல்லாஹ் சொன்னா, வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. உங்களில் பாவம் செய்பவர்களை மட்டும் வேதனை வந்து அணுகாது. வேதனைன்னு ஒன்று வந்தால் நல்லவங்களையும் சேர்த்து தான் அதை பாதிக்கும். அப்படிப்பட்ட வேதனையை பயந்துக்கிடுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அந்த வேதனை, பொதுவான வேதனையில் நம்ம சிக்கக்கூடாது. என்ன செய்யணும்? பாவங்களை தடுத்துக்கிட்டே இருக்கணும். பாவம் சமுதாயத்தில் நடக்குதுன்னு சொன்னால் தடுத்துக்கிட்டே இருக்கணும். ஹிக்மத்தான முறையில், கனிவான முறையில். ஏன் செய்கிறாங்க? ஈமானுடைய பலகீனம் சொன்னால் அந்த ஈமானின் பக்கம் முதல்ல அழைப்பு கொடுக்கணும். அடிப்படை அங்கே ஈமானுடைய பலகீனம் தான். ஈமானுடைய நன்மையின் பக்கம் அழைத்தால் சில நேரங்களில் தங்களுடைய பாவத்தை புரிஞ்சு அதில் ஒதுங்கிடுவாங்க. ஈமானே இல்லை, ஒருத்தர் ஈமானே பலகீனமாக இருக்குது, நீங்கள் அவர்கிட்ட போய் பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லிடுவார், வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவார். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நன்மை ஏவுற விஷயத்தில் சின்ன பிள்ளை சொன்னாலும் பெரியவங்க கேட்டுக்கிடுவாங்க. நல்லதை ஏவுறதில்ல சின்னவங்க கூட பெரியவங்களுக்கு சொல்லலாம், பெரியவங்க சின்னவங்க சொல்லலாம், யாருக்கும் சொல்லலாம், மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஆனால் பாவத்தை தடுக்கிறது எல்லாராலையும் தடுக்க இயலாது. ஒன்று நாட்டுடைய அதிகாரம் கையில் இருந்து ஆட்சி அமைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதிகாரத்தோடு ஒரு பாவத்தை தடுக்கலாம், உடைக்கலாம். அதிகாரம் இல்லாத சமயத்தில் அது என்ன செய்யணுங்க, அன்பான முறையில் பேச்சின் மூலமாக, கையால் தடுக்கிறது, வாயால் தடுக்கிறது. இல்லை கடைசி பட்சம் போய் சொன்னால் நமக்கு ஆபத்து, திருப்பி நம்ம மேலே பெரிய ஒரு ஆக்ஷன் ஆகிரும் சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், மனசாலையாச்சு இப்படி ஒரு நடக்குதே, அல்லாஹ் எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி உள்ளத்தாலையாச்சு. இது பலகீனமான ஈமான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. பாவத்தை தடுக்கிறதுக்கு தான் 3 கட்டத்தை வைக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு கையால் தடுக்க முடியுமோ, தன்னுடைய மகன் தப்பு செய்கிறாரு, கையால் தடுக்க முடியும். தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க தப்பு செய்கிறாங்க, கையால் தடுத்து அவர் அந்த பாதுகாக்க முடியும். அந்த மாதிரி அதிகாரம் உள்ளவங்க கையால் தடுக்கணும் பாவத்தை. தொழுகாமல் இருக்கிறாரு, கையால் அவரை தடுத்து பேசி மஸ்ஜிதுக்கு கூட்டிகிட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்கிறார், கையால் அந்த பாவத்தை அவரை இழுக்கணும். அந்த சக்தி இல்லை, அதுக்கான பயம் இருக்குது, அந்த அளவுக்கு ஈமான் இல்லை அப்படின்னு சொன்னால் வாயால் அவருக்கு உபதேசம் செய்யணும். அதுக்கும் சொல்ல பயம், தயக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உள்ளத்தாலையாச்சு அல்லாட்ட துவா செஞ்சு, அல்லாஹ் நாங்கள் இதை விட்டு பரி ஆகிட்டோம், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களை காப்பாற்றிடலான்னு அல்லாட்ட உள்ளத்தால் விளங்கணும். யார்கிட்ட உள்ளத்திலையும் கவலை இல்லை. நபிசா இதை சொல்லிட்டு சொன்னாங்க, ஒதாலிக்க அல்அஃபுல் ஈமான். ஈமானில் ஆக பலகீனமான ஈமான் எதுன்னு சொன்னால் உள்ளத்திலையாச்சு வெறுக்கணும் பாவத்தை. உள்ளத்திலையும் வெறுப்பு இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமானே இருக்குதாங்கிறது சந்தேகம்தான். ஈமான் இருக்குதாங்கிறதே சந்தேகத்தில் போயிடும். அதனால் நம்ம உள்ளத்தில் அந்த ஈமானுங்கிற ஆரோக்கியத்தை உண்டாகிட்டே இருக்கணும். ஈமான் குறைய குறைய அந்த நிஃபாக்குங்கிற நயவஞ்சகத்தனம் வந்துடும், அந்த நோய் வந்துடும். நிஃபாக்குன்னா நயவஞ்சகத்தனம் வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹுடைய எந்த கட்டளையும் நம்ம கட்டளைன்னு செய்ய மாட்டோம், சடங்காக செய்ய ஆரம்பிச்சிடுவோம். எல்லோரும் தொழுகிறாங்க, அதான் நம்ம தொழுவோம். பிஸி ஆகிட்டால் தொழுகையை விட்டுருவோம், பிரயாணம் போனால் தொழுகையை விட்டுருவோம், ஊருக்குள்ளே வந்தால் நல்ல பிள்ளையாட தொழுகிக்கிடுவோம். எதெல்லாம் கஷ்டமாகிக்குதோ அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா அந்த ஈமானுங்கிற ஆரோக்கியம் இருந்தால் தான், எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளத்தில் ஈமானே ஆர்வம் அது பூரணமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய பெரிய பெரிய கட்டளைகளை கூட ஈஸியாக செய்ய முடியும். அந்த ஈமானுங்கிற அந்த பலகீன அந்த பவர் உள்ளத்தில் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் எது நம்மளால் முடியுமோ அதை மட்டும்தான் செய்வோம். இதெல்லாம் கஷ்டங்க, இதெல்லாம் தேவையில்லைங்க, இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை, இவ்வளோ தியாகம்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பலகீனமான ஈமான் உள்ளவங்களால் செய்ய முடியாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமானை வலுப்படுத்தி கொண்டே இருக்கணும், அதை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அல்லாஹுடைய அஹ்காமுகள் என்னென்று விளங்கி அவர் ஒவ்வொன்றையும் செய்ய முயற்சிப்படுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பலமான ஈமானை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக.
ஈமானோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசிபாக்குவானாக. ஈமானுடைய உழைப்பு செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையுமே ஆக்கி அருள் புரிவானாக. எல்லா வகையான பாவங்கள் ஆபத்தில் விட்டும் பாதுகாத்து அல்லாஹுடைய எல்லா வகையான தண்டனைகள் சோதனைகளை விட்டும் அல்லாஹ் முழு உம்மத்தையும் பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த. அஸ்ஸலாமு அலைக்கும்.